பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கூடிய விரைவில் ரப்பு என் துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை தனிப்பட்ட முறையில் என்னை அற்புதமான முறையில் அவனுடைய கருணைக்கின் வட்டத்துக்குள் கொண்டு வர வேண்டும். எந்த துவாவையும் அல்லாஹு தாலா கபூலியத் இல்லை என்று திருப்பி அடிக்கக்கூடாது. என் காரண காரியங்கள் அனைத்துமே என் ரப்பிடத்தில் வைக்கப்பட்ட கொஞ்ச நாட்களிலேயே நிறைவேற வேண்டும். எல்லாருடைய உள்ளத்திலும் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை, பேராசை என்றே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மோமினாக உங்களை மாற்றவல்ல, ஒரு அற்புதமான ஒரு சூழலை உங்களுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் மகா பெரிய தஹஜ்ஜத் தொழுகை. இந்த தஹஜ்ஜத் தொழுகை சாதாரணமானதல்ல. ஒரு சாதாரண மோமினை வலியாக, இறை நேசனாக உருவாக்கக்கூடிய பங்கு தஹஜ்ஜத் தொழுகைக்கு இருக்கிறது. நீண்ட கால வேதனைகளை ஒரு மூமினுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று, அவனுடைய வேதனையை களைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடினானேயானால் அவனை தஹஜ்ஜத்துக்குரியவனாக ஆக்குகிறான். எண்ணி பாருங்கள் சகோதரர்களே, ஊரடங்கும் நேரத்திலே தன்னை படைத்த இறைவனை யாருமே நினைக்காத போது ஒரு மூமின் எழுந்து நின்று ரப்பை தொழுது அழுது மன்றாடி மடிப்பிச்சை கேட்கக்கூடிய அந்த ஒரு இன்பகரமான காட்சி இறைவனுடைய உள்ளத்தை திருப்பாதா? இறைவனுடைய உள்ளத்தை தொடாதா? சத்தியமிட்டு சொல்லலாம், தஹஜ்ஜத்துடைய பழக்கம் உள்ளவனுக்கு எந்த கஷ்டமும் வராது இன்ஷா அல்லாஹ், மரணம் வரைக்கும். அப்படியே கஷ்டங்கள் வந்தால் கூட தொடர்ந்த இவனுடைய தஹஜ்ஜத் தொழுகை இன்ஷா அல்லாஹ் அந்த சோதனையை அற்புதமான முறையில் மிகச்சிறந்த இன்பமாக மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது. தஹஜ்ஜத் சாதாரணமான அல்ல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தஹஜ்ஜத்தை பற்றி எல்லாம் நிறைய சொல்வான். யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா. இரவு நேரத்தில் கொஞ்சமேனும் என்ன நினைச்சு பாரு, தஹஜ்ஜத் தொழுவுங்க. முஸம்மிலே, யா ரசூல் அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுவுங்க. எவ்வளோ பெரிய வார்த்தைகள். தஹஜ்ஜத்துடைய சிறப்பை மட்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவோ கொடுக்கிறான் என்பதை கிதாபுகளிலே நாம் பார்க்கிறோம். அது விஷயத்தில் நாம் காட்டக்கூடிய பலகீனம் நமக்கு ஒரு பெரும் தோல்வியை தந்து விடுகிறது சகோதரர்களே. லிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன். பிரசித்தி பெற்ற உலமாக்கள், ஏன் நபிமார்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளோ பெரிய ஒரு பாரத்தை அவர்கள் சுமந்தார்கள். ஒரு ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெறுவது என்பது அசாதாரணமான விஷயமா? அந்த பாரத்திலிருந்து அவர்களை நிம்மதியடைய செய்தது தஹஜ்ஜத் தொழுகை. அல்லாஹ் அக்பர். சாதாரணமான விஷயமா இது? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபீனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அற்புதமான முறையில் அவர்களுக்கு குழந்தையை அவர்களுக்கு அருளச் செய்தது தஹஜ்ஜத் தொழுகை. அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி மடிப்பிச்சை கேட்ட ஹஸரத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் எண்ணற்ற நபிமார்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜத் என்பது பிரதானமான ஒன்று. அவர்கள் உயர்வடைந்தது தஹஜ்ஜத்தினால். அவர்களுக்கு பல அந்தஸ்துக்கள் கொடுக்கப்பட்டது தஹஜ்ஜத்தினால். பெரும் நிஅமத்துக்கள் அவர்களுக்கு வாரி வழங்கப்பட்டது தஹஜ்ஜத்தினால். முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அஸீஸ் எவ்வளோ பெரிய மாமேதை, அறிவுலகத்தின் ஆசான், அவுலியாக்களின் தலைவர். அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை எது கொடுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? தஹஜ்ஜத் தொழுகை. காட்டில் இருந்தாலும் தஹஜ்ஜத், வீட்டில் இருந்தாலும் தஹஜ்ஜத். அன்னாருடைய தஹஜ்ஜத் தொழுகை தான் அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு வெற்றி அவர்களுக்கு ஈட்டி தந்தது அன்பு நெஞ்சங்களே. அதனால் வசீஃபாக்களை நீங்கள் ஓதக்கூடிய நேரங்களை தேர்ந்தெடுக்கும் போது தஹஜ்ஜத்தாக அது இருக்கட்டும். தஹஜ்ஜத்தில் நீங்கள் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசீஃபாக்களும் நோய் நிவாரணத்திற்காக நீங்கள் ஓதக்கூடிய வசீஃபாக்கள், மன நிம்மதியை தேடி நீங்கள் ஓதக்கூடிய வசீஃபாக்கள், ஒரு காரியம் ஆற்ற வேண்டும், ஒரு காரியம் இறைவனால் ஆற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் ஓதக்கூடிய வசீஃபாக்கள் அனைத்துமே தஹஜ்ஜத்தை மையப்படுத்தி இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தந்து விடுவார். தஹஜ்ஜத்தை மறக்காதீர்கள். ரப்புல் ஆலமீன் தந்த மாபெரும் நிஅமத்தை மறக்காதீர்கள். கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தை நீங்கள் லேசாக எடுத்துக்கொண்டு பவனி வந்தீர்களேயானால் வெற்றி, மகா பெரிய வெற்றி. அல்லாஹ் உங்களையும் என்னையும் தஹஜ்ஜத் தொழக்கூடிய மக்களாக உலகம் காலம் உள்ளளவும் அல்லாஹ் ஆக்கட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுத்தந்த
உங்களுடைய சகோதரன் எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.